அதை நிறுத்துறதுங்கிறது தவறு. அதே சூழல்ல 2500 கொடுப்பேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவரு கஜானாவுல பணம் இல்லைன்னு சொல்லி திடீர்னு 1000 ரூபாயை நிறுத்துறது அப்படிங்கிறது அது மக்களால் ஏற்புடையதா இருக்காது. மக்கள் அதை யாரும் விரும்பி ஏத்துக்க மாட்டாங்க. என்னங்க எப்படி சொன்னீங்க, திரும்ப இப்படி சொல்றீங்களே அப்படின்ட்டு. அப்போ விஜய் மீது என்ன ஏற்பட்டுரும்னா ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்பட்டுரும். அவர்தான் டைம் கேட்டுக்காருங்களா, எனக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, இதெல்லாம் சாத்தியப்படுமோ அதை வந்து கண்டிப்பா அதுதான் வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கேன், அது நான் செயல்படுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம வந்து முழுமையா இன்னும் ஒரு 10 நாள் கூட ஆகலையே. கரெக்ட். அவரு கிரேஸ் பீரியட் டைமா இல்ல அது தான் வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கான நேரமா? ஏன்னா அவர் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, ஒரு அதை ஃபாலோ பண்ணி அப்படி போயிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் கூட ஒரு அரசியல்ல இல்ல. எம்ஜிஆர் நடிக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நாடகத்துல இருந்து சினிமாவுக்கு வந்ததுல இருந்து அவர் அரசியலுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு அண்ணாவையும் தெரியும், கருணாநிதியும் தெரியும், நெடுஞ்செழியன் தெரியும், அது மாதிரி நிறைய ஒரு ஆளுமைகளை தெரிந்த ஒருத்தர் தான். சோ விஜய் வந்து அப்படிப்பட்டவர் இல்ல. அவருடைய மிகப்பெரிய வாக்கியமே என்னன்னா, எனக்கு வந்து மிகப்பெரிய வருவாய் இருக்கு, நான் ரொம்ப பீக்ல இருக்கேன், மக்கள் வந்து இங்க ரொம்ப மேன்மையில வச்சிருக்காங்க, நான் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக செய்யறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்துட்டு அவர் பொலிட்டிக்ஸ் வந்தவர். ஸோ அவருக்கு கிரேஸ் பீரியட் தேவைதான். ஆனா எப்பவுமே ஒரு ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள்ட்ட இருந்து மக்கள் என்ன எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னா, வந்தவுடன் ஒரு கையெழுத்து, 3 கையெழுத்து 5 கையெழுத்து, அது மக்கள் நல திட்டங்களா இருக்கும். இப்போ தேர்தல் வாக்குறுதியே இலவச மின்சாரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிதான் கருணாநிதி வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், இலவச மின்சாரம் சொல்லிட்டு வந்தவொடனே செஞ்சாங்க. அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னாங்க, வந்தவொடனே கையெழுத்து போட்டாரு. இப்ப திமுக தலைவர் இப்ப இருக்கக்கூடிய 2021 சிஎம் வந்த நம்ம ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணாங்க? ₹1 அரிசி இலவசமாக கொடுத்திருந்தாரு. 1 அரிசி கரெக்டா ஞாபகம் கொடுத்துனீங்க. 1 அரிசி அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் நானு அப்படிங்கிறது. அந்த மாதிரியான வந்தவுடன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஏற்கனவே நீங்க சொன்னதுதான் அது. சோ அப்ப நீங்க வந்து திட்டமிடல் இல்லாம வந்துட்டீங்களா?